லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னாச்சு மயிலு? நாட் ரீச்சபிள்னு வருது ஜீவா. சரி மயிலு, அவர் ஒய்ஃபுக்காவது கால் பண்ணு. என்னாச்சு மயிலு? ஸ்விட்ச் ஆஃப்னு வருது ஜீவா. மயிலு, இங்க என்ன மயிலு நடக்குது? நம்மள ஊருக்கு அமுச்சு வச்சுட்டு அவர் நாட் ரீச்சபிள் ஏரியால இருக்காரு. அந்த அம்மா வேற போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு சரியாவே படல மயிலு. கொஞ்சம் பொறுமையா இருங்க ஜீவா, என்னன்னு பார்க்கலாம். மா, எனக்கு டைம் ஆகுதுமா. எல்லா லக்கேஜும் எடுத்து வச்சுட்டு எனக்கு செட்டில் பண்ணி அனுப்புங்க. ஏன் அவசரப்படுறீங்க? நாங்க தங்க போற இடம் எங்க இருக்குன்னே தெரியல. பக்கத்துல இருந்தா கூட பரவாயில்ல, பக்கத்துல தள்ளி இருந்தா நாங்க எல்லா லக்கேஜும் தூக்கிட்டு எப்படி போறது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. அது ஏற்கனவே புக் பண்ண சவாரிமா. நீங்க கடைசி நேரத்துல புக் பண்ணிட்டு கழுத்துறத நான் என்ன பண்ண முடியும்? அண்ணா, எங்க நிலைமைய தான் நீங்க பாக்குறீங்கல்ல. நாங்களே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறோம். நீங்களும் ஏனா இப்ப டென்ஷன் பண்றீங்க? அங்க சவாரி வெயிட்டிங்மா. நீங்க தான் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. நான் என்ன உங்களை வழியில இறக்கி விட்டேன்? நீங்க சொன்ன இடத்துல தானே இறக்கி விட்டேன். இதுக்கு மேல வேற ஏதாவது வண்டி பாத்துக்கோங்க. நான் கிளம்புறேமா. ஜீவா, நீங்க ஏன் ஜீவா அமைதியாவே இருக்கீங்க? நீங்களாவது கொஞ்சம் இவர்கிட்ட எடுத்து சொல்லலாம்ல. அமைதியா இல்லாம வேற என்ன மயிலு பண்ண சொல்ற? நம்ம விஷயத்துக்காக இவரை வெயிட் பண்ண வைக்கிறது எனக்கும் சரியா படல. இங்க பாரு, முதல்ல இவருக்கு செட்டில் பண்ணி அனுப்பி வைக்க பாரு. நான் சாருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறேன். ஜீவா சார் சொன்ன மாதிரி செஞ்சிருவோம் மயில. சரிக்கா. அண்ணா, டிக்கி ஓபன் பண்ணுங்க. நீ போய் எடுத்து வை. இந்தாங்க. தேங்க்ஸ் சார். என்ன மயில் இது? ஆரம்பமே சரியில்லாம இருக்கு. மாப்பிள்ளையோட பூர்வீக ஊர்ல கல்யாணம் வச்சுக்கலான்னு சொன்னதுனாலதான் நாம இங்க வந்தோம். இங்க நம்ம தேடி வந்த ஆளும் இல்ல, மாப்பிள்ளை வீட்டு சார்பா நம்மள வரவேற்கிறதுக்கும் யாருமே வரல. போன்லயும் யாரையும் பிடிக்க முடியல. எல்லாத்தையும் பார்த்தா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமான்னு எனக்கு பயமா இருக்குடி. இப்படி எல்லாம் நெகட்டிவா யோசிக்காதக்கா. இது ஒரு சின்ன குழப்பம்தான். கொஞ்ச நேரத்துல எல்லாமே சரியாயிடும். இந்த லக்கேஜ் எல்லாம் நாம வச்சுக்கிட்டு எங்க மயில போறது? அக்கா, அது பக்கத்துல ஒரு வீடு இருக்குல்ல, நம்ம அங்க போய் பேசி பார்க்கலாம். வாங்க வாக்கா. அவளுகளா வந்துட்டாளுக. பொண்ணு வீட்டுக்கு எப்படி வரவேற்பு கொடுத்தேன் பாத்தியா? இது வேற ஆரம்பம் தான். இன்னும் நிறைய அனுபவிக்கணும். இந்த ஊர்ல அவங்களுக்கு யாருமே வீடு கொடுக்க முடியாத அளவுக்கு பண்ணியிருக்கேன். அதையெல்லாம் தூரத்துல இருந்து வேடிக்கை பார்ப்போம். வா. அக்கா, அக்கா. யாரு? யார் நீங்க? அம்மா, நாங்க சேலத்துல இருந்து வரோம். இங்க இருக்கிற அம்மன் கோயில்ல தான் என் அக்காவுக்கு கல்யாணம். மாப்பிள்ளையோட பூர்வீகம் இந்த ஊர் தான். பக்கத்துல ஆறுமுகம் சார் கிட்ட தான் எல்லா ஏற்பாடையும் பண்ண சொல்லிருந்தோமா. அவர் வீடு பூட்டி இருக்கு. அவரு எங்க போயிருக்காருன்னு ஏதாவது தெரியுமா? தெரியாது அம்மா. அவர்கிட்ட சொல்லி வச்சதுனால மாத்தி ஏற்பாடு எதுவுமே பண்ணல. கையில எல்லா பேக்கையுமே வச்சுக்கிட்டு எங்க போறதுன்னு தெரியல. எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க.
அம்மா அது வரைக்கும் உங்க வீட்ல இருந்துக்கலாமா? நாங்கெல்லாம் கிராமத்து ஆளுங்க. யாரு வந்தாலும் முன்ன பின்ன யோசிக்காம வீட்ல இடம் கொடுப்போம். ஆனா உங்கள மாதிரி கேவலமான குடும்பத்தை உள்ள சேர்க்கிற மாதிரி இல்ல. எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு என்னமா தெரியும்? ஏன் இப்படி எங்களை பத்தி தப்பா பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? இவதான் கல்யாணம் ஆகாமலேயே இவன் கூடயே குடும்பம் நடத்தி குழந்தை உண்டாயிட்டு வந்திருக்காளே. இவ இருக்கிற குடும்பத்தை மானங்கட்ட குடும்பம்னு சொல்லாம கௌரவமான குடும்பம் நான் சொல்ல முடியும்? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசிட்டு இருக்காதீங்கம்மா. அக்காவை காதலிச்சவன் இந்து. உன் கதையெல்லாம் கேட்க எனக்கு நேரம் கிடையாது. நான் கேக்குறதுக்கு முதல்ல பதில சொல்லு. இவ கர்ப்பமா இருக்காளா இல்லையா? அம்மா அதுக்கான காரணத்தை தான் நான் இப்ப சொல்ல வரேன். என்ன காரணம் சொன்னாலும் அசிங்கம் தான். ஒருத்தனோட அத்துமீறி பழகி வயித்துல புள்ளைய சுமக்கிறது எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? எங்க வீட்டு பொண்ணுங்க யாரும் இப்படி ஒரு கேடு கெட்ட காரியத்தை பண்ண மாட்டாங்க. அப்படி யாராவது செஞ்சா அவளை வெட்டி போடுவோமே தவிர இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு கூத்தடிக்க மாட்டோம். போதும் நிறுத்துங்கம்மா. உங்களுக்கு இடம் கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்லிடுங்க. அதை விட்டுட்டு இப்படி உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காதீங்க. அக்காவை காதலிச்சவன் கோயில்ல வச்சு அக்காவுக்கு தாலி கட்டி இருக்கான். அந்த நம்பிக்கையில தான் அக்காவும் அவனுக்கு பொண்டாட்டியா இவ்வளவு நாள் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் அவன் அக்காவை ஏமாத்திட்டு ஓடி போயிட்டான். அவனை தேடி புடிச்சுதாங்க இப்ப நாங்க ஊரறிய கல்யாணம் பண்ண போறோம். சும்மா நிறுத்துமா. எனக்கு உன் அக்கா கதையும் தெரியும், உன் கதையும் எனக்கு தெரியும். நீயும் வீட்டுக்கு தெரியாம திருட்டு கல்யாணம் பண்ணவ தானே? உன் குடும்பத்தோட லட்சணம் என்னங்கிறது உங்க 2 பேரை பார்த்தாலே தெரியுதே. உங்கள மாதிரி அசிங்கம் பிடிச்ச ஆளுங்களை வீட்டு வாசல்ல வச்சு பேசுறதே எனக்கு அசிங்கம். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. முதல்ல நீங்க நின்ன இடத்த சாணி தண்ணி ஊத்தி தான் கழுவணும். போங்க. ஹலோ. நீ சொன்ன மாதிரி அந்த கும்பல் வந்துச்சு கஸ்தூரி. நீ எப்படி சொல்லி கொடுத்தியோ அதே மாதிரி பேசிட்டேன். அந்த எல்லார் மூஞ்சும் செத்து போச்சு. ரொம்ப நன்றிக்கா. உங்களை மாதிரி இன்னும் 4 பேர் அந்த குடும்பத்தை அசிங்கமா பேசினா போதும், இந்த கல்யாணமே வேண்டான்னு குடும்பத்தோட தலை தெறிக்க ஓடிடுவாங்க. நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும் கஸ்தூரி. திரும்ப அதுங்களை கேவலப்படுத்தணும்னா என்ன கூப்பிடு. நான் வந்து இன்னொரு ஆட்டம் ஆடிட்டு போறேன். சரிக்கா, கண்டிப்பா ஃபோன் பண்றேன். இப்ப வைக்கிறேன். சரி. அக்கா எதுக்கு இப்ப அழுற? கையில இப்ப எதுக்கடி அழுதுட்டு இருக்க? நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன்க்கா. என்னாலதான் நீங்க எல்லாரும் அந்த அம்மா கிட்ட அவமானப்படுற மாதிரி ஆயிடுச்சு. அக்கா அவங்க யாரோ சொல்லி கொடுத்து பேசுறாங்கக்கா. கல்யாணம் முடியறதுக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்கும். அதெல்லாம் நம்ம தாங்கிக்கிட்டு தான் ஆகணும். எதுக்கு மேல தாங்கணும்? நமக்கு என்ன தலை எழுத்தா? இது பாரு, பேசாம நாம எல்லாரும் ஊருக்கே கிளம்பி போயிடலாம். என்ன பேசுறீங்க ஜீவா? கல்யாணம் முடியாம எப்படி நம்ம இங்க இருந்து கிளம்பி போறது? இந்த கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்ல மயிலு. இங்க பாரு, உன் கதையும் கையலோட கதையும் அந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும்? காசியும் அவங்க அக்காவும் தான் இதை பத்தி எல்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்ல மயிலு, ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே இந்த கதை போய் சேர்ந்திருக்கும். நம்மளை யார் பார்த்தாலும் இப்படிதான் அசிங்கப்படுத்துவாங்க. மயிலு, நாம இங்கே இருந்து மேல மேல அவமானப்படணுமே தவிர இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. நாம மானவ மரியாதையை காப்பாத்திக்கணும்னா நாம இப்பவே இங்க இருந்து கிளம்புறது தான் நல்லது. நாம இந்த முடிவை எடுக்கணும்டா அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க ஜீவா. அவங்களால இந்த கல்யாணம் நின்ன மாதிரி இருக்க கூடாது. இந்த கல்யாணம் வேணான்னு நாமளே ஓடி போனதா இருக்கணும்ன்றதுதான் அவங்களோட நோக்கம்.
திட்டத்துக்கெல்லாம் நம்ம பலியாட ஆயிட்டோம்னா நாளைக்கு நமக்கு தான் நஷ்டம். நம்ம விருப்பப்பட்டோ இல்ல முழு சந்தோஷத்தோடவோ இந்த கல்யாணத்தை நம்ம நடத்தல. சூழ்நிலைக்காக தானே ஜீவா இது எல்லாத்தையுமே நடத்துறோம். அக்காவுக்கு மரியாதையான வாழ்க்கை கிடைக்கணும்னு தான் நம்ம இதை நடத்துறோம். யாரோ என்னமோ பேசுறாங்கன்னு நம்ம அவசரப்பட்டு ஓடிட்டோம்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு இதை விட பெருசா அசிங்கப்படுவோம் ஜீவா. நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு இந்த கல்யாணம் நடக்கிறது மட்டும்தான் ஒரே வழி. அதுக்காக இங்க என்ன நடந்தாலும் நம்ம பொறுமையா தான் போய் ஆகணும். மயிலு, என்னால இதை கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல மயிலு. இங்க நிக்கிறதுக்கே அப்படியே டென்ஷன் தான் ஆகுது. மயிலு, கொஞ்சமாவது ஏன் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. உன்னை கல்யாணம் பண்ணதுனால ஏற்கனவே என் அப்பா என் மேல கோபமா இருக்காரு. இதுல உன் அக்கா வேற கல்யாணம் ஆகாம கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சதுன்னு வை, அவ்வளவுதான். உங்க குடும்பத்தை பத்தி அவர் இன்னும் கேவலமா தான் நினைப்பாரு. அப்படி யாரும் நினைச்சிட கூடாதுண்டா இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்காக நான் துடிக்கிறேன் ஜீவா. நீங்களும் அதை புரிஞ்சுக்காம போலாம் போலான்னு சொன்னா என்ன அர்த்தம்? இன்னொரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜீவா. நீங்களும் ஒரு தப்பு செஞ்சிருக்கீங்க. என் விருப்பம் இல்லாம நீங்க என் கழுத்துல தாலி கட்டியிருக்கீங்க. உங்களை பெத்த அவருக்கு எங்களை பத்தி கேவலமா நினைக்கிறதுக்கு தகுதியே இல்ல. இங்க பாருங்க, நமக்குள்ள எதுக்கு இந்த வாக்குவாதம்லாம்? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அத பத்தி மட்டும் யோசிப்போம். அக்கா, நான் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். பணம் கையில வந்துருச்சுன்னா யாரையாவது புடிச்சு கல்யாண வேலையாவது ஆரம்பிக்க சொல்லலாம். சரி, போலாம். மயிலு, எங்க போறதுன்னு தெரியாம இன்னும் எவ்வளவு தூரம் தான் இப்படியே நடக்கிறது? எனக்கும் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலக்கா. திரும்ப குருமூர்த்தி சாருக்கே ஃபோன் பண்ணி பாரு மயிலு. அவரால தான் நமக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியும். நான் இப்ப கூட ட்ரை பண்ணக்கா, அவருக்கு நாட் ரீச்சபிள் தான் வருது. அக்கா, ஆறுமுகம் சார் கோயில்ல ஏதாவது சொல்லிட்டு போயிருக்காரா? அங்க கல்யாண வேலையெல்லாம் நடக்குதான்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கோவில் இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா? அக்கா, அந்த பக்கம் யாராவது இருந்தாங்கன்னா நான் போய் பார்த்து விசாரிச்சுட்டு வந்துடுறேன். நீயும் கையலக்காவும் அங்க போய் உட்காந்துக்கோங்க. சரி, வா போங்க. அண்ணா, சொல்லுங்க. இங்க பொன்னியம்மன் கோயில் எங்க இருக்கு? லாஸ்ட் போய் லெஃப்ட் திரும்பி ரைட் திரும்பினீங்கன்னா கோயில் வந்துடும். சரி, ரொம்ப தூரமா அண்ணா? இல்ல பக்கம் தான், நடந்து போற தூரம் தான். வரேன். சரிண்ணா. சரிங்க, வச்சிருங்க. யாருக்கா போன்ல? மாமா தாண்டி. எங்கேயுமே பணம் கிடைக்கலையா, அதுக்காக தான் அவர் அலைஞ்சிட்டு இருக்காரா. மாமா இந்நேரம் பணத்தோட வந்துருவார்னு நினைச்சேன்க்கா. அவர் கூட இருந்தா கொஞ்சம் தைரியமா இருக்கும். ஒத்தாசை கால் இல்லாம மயிலு ரொம்ப தவிச்சிட்டு இருக்கான்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் பணம் எப்படியும் கிடைச்சிரும், சீக்கிரமா வந்துடுறேன், தைரியமா இருக்க சொல்லுன்னு சொன்னாரு. நான் நடந்ததை சொன்னேன். அவரும் கோயிலுக்கு போய் பார்க்க சொல்றாரு. ஆறுமுகம் சார் கூட அங்க இருந்தா இருப்பாருன்னு சொல்றாரு. நீ கோவில் எங்கன்னு விசாரிச்சிட்டியா? விசாரிச்சுட்டேன்க்கா. சரி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க. சரி, போயிட்டு சீக்கிரமா வா. எவ்வளவு நேரம் இங்க உட்கார்ந்துருக்க முடியும்னு தெரியல. இந்த வீட்டாளுங்க ஏதாவது சொல்றதுக்குள்ள நாம நமக்குன்னு ஒரு இடம் பிடிச்சாதான் நல்லது. சரிக்கா. அக்கா, என் போன் இங்க இருக்கா? பேக்ல இருக்கு பாரு. சரி. மயிலு, இரு, நானும் வரேன். சார்,
வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க, என்ன வேணும்? சார், நாங்க சேலத்துல இருந்து வரோம். ஆறுமுகம் சார் வீட்டுக்கு போயிருந்தோம் சார். அங்க அவர் இல்ல, அதான் கோயில்ல இருக்காருன்னு பாத்துட்டு போலான்னு வந்தோம் சார். ஆறுமுகம்னா கோயில் ட்ரஸ்ட் மெம்பரா? அது சரியா தெரியல சார். வீடானா வாட்டர் டேங்க் பக்கத்துல இருக்கு. ஆமா, நம்ம கோயில் ட்ரஸ்ட் மெம்பர் தான். சொந்தக்காரங்க யாரோ இறந்துட்டாங்கன்னு ஊருக்கு போயிட்டாங்க. வரதுக்கு 2 நாள் ஆகும்னு சொன்னாரு. உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? இல்ல சார், அவரை நம்பிதான் நாங்க இவ்ளோ தூரம் வந்திருக்கோம். அவர் இப்படி சொல்லாம கொல்லாம கிளம்புவாருன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. அவரும் திடீர்னு தாமா கிளம்பிட்டாரு. அது சரி, என்ன விஷயமா அவரை பார்க்க வந்தீங்க? சார், என் அக்காவோட கல்யாணத்தை இந்த கோயில்ல வச்சுதான் நடத்துறதா இருக்கும். அதுக்கு எல்லா ஏற்பாட்டையுமே அவர்தான் செய்யறதா இருந்தாரு. கல்யாண ஏற்பாடு தானே, என்ன வேணும்னு சொல்லுங்க, சிறப்பா பண்ணிடலாம். நீங்க ஆறுமுகங்கிட்ட சொன்னாலும் அவர் என்கிட்ட தான் பொறுப்பு கொடுப்பாரு. ஏன்னா எல்லா ஆளுங்களும் நம்ம கிட்ட தான் இருக்காங்க. உங்களுக்கு மேலதாளம் சொல்லணுமா, பந்தல் போடணுமா, சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணணுமா, எதுவா இருந்தாலும் ரெடி பண்ணிடலாம். அவரு என்னென்னலாம் சொல்லிருக்காருன்னு தெரியல சார். கல்யாணத்துக்கு முறையா என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே நீங்க பண்ணிடுங்க சார். பண்ணிடலாமா. மேளம் செட்டுக்கு ஒரு 5000 ரூபாய் ஆகும். இந்த பந்தல், பூ அலங்காரம், ஜமுக்காலம் இதெல்லாம் சேர்த்து ஒரு 10,000 ரூபாய் ஆகும். ஆமா, சாப்பாடு எத்தனை பேருக்கு சொல்லணும்? சார், ஒரு 50 பேருக்கு சொன்னா போதும். 50 பேருன்னா எப்படியும் அப்படி இப்படி சேர்த்து 50 பேருக்கு எப்படியும் ஒரு 35 ஆகும்மா. மொத்தமா சேர்த்து ஒரு 50,000 ரூபாய் ஆகும். ஒரு 5,000 ரூபாய் கூட குறைச்சல் ஆகலாம். இப்போதைக்கு அட்வான்ஸா ஒரு 25,000 ரூபாய் கொடுங்க. மீதியை நான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வாங்கிக்கிறேன். இப்ப என்கிட்ட 2000 ரூபாய் தான் இருக்கு சார். இதை வச்சுட்டு நீங்க வேலையை ஆரம்பிங்க. மிச்சத்தை சாயந்தரத்துக்குள்ள கொடுத்துடுறோம். என்னம்மா, காமெடி பண்றீங்களா? நீங்க கொடுக்குற 2000 வச்சுக்கிட்டு மேலக்காரங்கிட்ட கூட பேச முடியாது. பந்தல் சாப்பாட்டுக்கெல்லாம் செலவு பண்ண முடியலன்னா ஒன்று பண்ணுங்க, அம்மன் சன்னதியில் தாலியை கட்டிக்குங்க. எங்ககிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போய் பதிவு பண்ணிக்கோங்க. கையில் இருக்கிற 2000லேயே வேலை முடிஞ்சிடும். சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார். பணத்தை ஏற்பாடு பண்ணதா ஒருத்தர் வெளியே போயிருக்காரு சார். எப்படி அவர் சாயந்தரத்துக்குள்ள வந்துருவாரு? அது வரைக்கும் கல்யாண வேலை நிக்க வேணாமே. பணம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிச்சா ரொம்ப லேட் ஆயிடும் சார். அப்படின்னா வரும்போதே பணத்தோட வந்திருக்கணுமா? வெறுங்கையில முளம் போட நினைச்சா எப்படி? பணம் இல்லாம அங்க எதுவுமே நடக்காது. பணத்தை ரெடி பண்ணிட்டு என்ன வந்து பாருங்க, நல்லபடியா பண்ணலாம். சார், மாப்பிள்ளையோட அக்காவுக்கு இந்த ஊர் தான், பேரு கஸ்தூரி. அவங்க உத்தரவாதம் கொடுத்தா கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடுவீங்களா சார்? கஸ்தூரியா? நீங்க சொல்ற ஆளு யாருன்னு எனக்கு தெரியலையேம்மா. அவங்க அப்பா அம்மா பேர் என்னன்னு கேட்டு சொல்லுங்க. ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஓகே சார், இந்த ஒரு நிமிஷம் பண்ணுங்க. நீ தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் இந்த கல்யாணம் நடக்காதுடி. நான் நடக்கவும் விட மாட்டேன். ஒரு நிமிஷம். மயிலு, என்ன ஆச்சு? போனை எடுக்க மாட்டேங்கிறாங்க ஜீவா. மயிலு, அவங்க எல்லாமே வேணும்னு தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிளம்பிடலான்னு சொல்லி அப்பவே சொன்னல, நீ தான் பிடிவாதமா இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்க. மயிலு, நம்ம கையில பணமும் இல்ல, இங்க உதவி செய்யறது கூட நமக்கு யாருமே இல்ல. மாப்பிள்ளை சைட்லயும் நமக்கு எந்த சப்போர்ட்டும் இல்ல. இதுக்கு மேலேயும் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லி நீ நம்புறியா? நானே ஏதோ ஒரு நம்பிக்கையில ஓடிட்டு இருக்கேன் ஜீவா. தயவு செஞ்சு அதை கெடுத்துடாதீங்க ப்ளீஸ். மயிலுமா, 2 பேரும் இப்படியே நின்று பேசிட்டு இருந்தா இப்படியே போய் பணத்தை ரெடி பண்ணிட்டு வாங்க. போங்க, கிளம்புங்க.
என்னாச்சு மயிலு? சார் சொன்ன ஆளு கோயில்ல தான் இருந்தாரா? அவரை பார்த்து பேசுனீங்களா? இல்லக்கா, யாரோ சொந்தக்காரங்க இறந்துட்டாங்கன்னு அவர் ஊருக்கு போயிட்டாரா.